இறைவன் உயிரோடு இருக்கிறார். He is present, omnipresent and vibrantly alive. இறைவனுக்கு முதல் வணக்கம். இறைவன் தாய் தந்தையர் வடிவிலே நம்மோடு பேசுகிறார், உரையாடுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை காக்கிறார். தாய் தந்தையருக்கு வணக்கம். ஒரு யுக புருஷன் டாக்டர் கே பத்மநாபன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினுடைய A small spark, ஒரு பொறி இன்றைக்கு தொடங்கப்படுகிறது. கல்லூரி தலைவர் செயலர் சொன்னது போல, this is not just an event, it marks a beginning of a new era in the educational history of Tamil Nadu. விழா மேடையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி பிரசிடென்ட் செக்ரட்டரி திரு பி குமாரசுவாமி அவர்களே, நானிலத்தில் மாண்புமிகு அப்பாவை தெரியாதவர்கள் சூரியனை தெரியாதவர்கள். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்பதற்கு இலக்கணமாக வாழும் திருமதி லதா குமாரசுவாமி அவர்களே, எங்கள் மாணவன் அந்த பெருமைக்குரியவர் டாக்டர் என் சண்முகம் அவர்களே, மார்ஷல் நேசமணி அமர்ந்த சேர் முதல் மேயர், வணக்கத்திற்குரிய மேயர் ஆர் மகேஷ் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் மேனாள் கல்லூரி செயலர் திரு ராஜகுஞ்சரம் அவர்களே, கல்லூரி முதல்வர் தம்பி ஜெயசேகரன், தம்பி ரெக்ஸ்லின் அவர்களே, நம்முடைய கல்லூரியிலே பல ஆண்டு காலம் டாக்டரோடும் திரு குமாரசாமி சார் அவர்களோடும் இணைந்து பணியாற்றி வயதான பிறகும் 70 பலத்தின் மிகுதினால் 70, அதிக பலம் இருந்தால் 80, 80க்கு மேலே அல்லது 70க்கு மேலே ஒரு பிரத் இஸ் a gift of God. அந்த நிலையிலும் இந்த நிறுவனத்தை நேசித்து இந்த நிறுவனத்தையே வாழ்வாக கொண்ட முன்னாள் மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர்கள், பணியாளர்களே, நாகர்கோவில் டவுனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களாக இருக்காங்க. உங்களை என்னைவரையும் வாழ்த்த பொறுமையும் கடமை எனக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய உறவினர்களே, டாக்டருடைய சாருடைய உறவினர்கள், நண்பர்களே, அருமையான ஆசிரிய சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் எதிர்காலமே வணக்கம். இனிமையான காலை வணக்கம். நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரீஃபாக ஒரு கதை சொல்ல போகிறேன். ரீடர்ஸ் டைஜஸ்டில் முன்னால் ஒரு காலம் வரும். அந்த காலம் என்னன்னா, ட்ரூ ஸ்டோரிஸ் that are stranger than fiction. அந்த வரலாறு வேறு, அந்த கதை வேறொன்றுமில்லை, இந்த கல்லூரியினுடைய கதை. உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இந்த கல்லூரியினுடைய கதை என்ற வரலாற்றையும் தமிழ்நாடு கல்வி வரலாற்றையும் பிரிக்க முடியாது. அதனால்தான் பிரசிடென்ட் சார்ல சொன்னாங்க, நாங்கள் எடுத்ததை விட கொடுத்திருக்கிறோம்.
எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. நாங்கள் எடுத்ததை விட கொடுத்திருக்கிறோம். இதுதான் உண்மை. இதுதான் இந்த கல்லூரியினுடைய வரலாறு. 1967 இந்த காலேஜ் தொடங்கப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நிஜம்தானா என்றால் ஆமோதிக்கணும், அக்னாலஜ் பண்ணணும். நிஜமில்லை என்றால் எதிர்காலத்திற்கு இந்த செய்தியை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். டாக்டர் பத்மநாபன் அவர்கள் இந்த கல்லூரி ஆரம்பிக்கின்றார். லாட்டின்ல காலேஜுக்கு பேர் அல்மா மேட்டர். அதனுடைய பேர் என்னன்னா, அதனுடைய ஆங்கில பெயர் என்னென்றால் ஜெனரஸ் மதர். இந்த மாடர்ன் கண்டெக்ஸ்டுவல் சிச்சுவேஷன்ல ஜெனரஸ் மதர்னா யாரு? இஸ் அ மதர். யாரு ஜெனரஸ் மதர்? பால் ஊட்டி வளர்க்கும் தாய். ரொம்ப கேட்டகரைஸ் ஆகி போச்சு. தாய்ப்பாலுக்கே பேங்க் வைக்கிறாங்க. இந்த தாயை உருவாக்கிய 2 தாய்மார்கள் உண்டு. அந்த தாய்மார்களில் 2 பேர், ஒன்று டாக்டர் கே பத்மநாபன். அவருடைய நூற்றாண்டு விழாவைத்தான் அருமை பிள்ளைகளே கொண்டாடுகின்றோம். அவர் தன்னுடைய மனைவி குமாரசுவாமி, பயனியர் குமாரசுவாமி, சாதாரணமாக ஒரு ஃபிட்டராக சென்னையில் வேலை பார்த்தவர். வறுமையின் காரணமாக படிப்பிலே பாதி நிறுத்தியவர். ஒரு சாம்ராஜ்யத்தை, தொழில் சாம்ராஜ்யத்தை செய்து, தொழில் புரட்சி செய்து, விவசாய புரட்சி செய்து, இந்த மண்ணிலே வேர்வைக்கு வெற்றி வேர் உண்டு, வேர்வைக்கு வெற்றி வேர் உண்டு என்ற ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கிய பயனியர் குமாரசாமியினுடைய ஞாபகத்தை நிலைநிறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட இந்த அல்மா மேட்டர், இந்த ஜெனரஸ் மதர் தான் நீங்க படிக்கக்கூடிய காலேஜ். இப்போ உங்களுக்கு you have a question in your mind, what this college is about, what this college is about. அன்பான பிள்ளைகளே, 67 தொடங்குது. 77 10 ஆண்டுகள் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கிறேன். இப்பொழுதும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஆலோசகராக இருக்கிறேன். ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆலோசகராக இருக்கிறேன். நான் பணியாற்றிய எத்தனையோ வைஸ் சான்சலரு, as a young boy I was Indian University, a member of the Indian University for continuing education. நான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை சேர்ந்தது போல் 10 ஆண்டுகளில் பயனியர் குமாரசுவாமி கல்லூரி அடைந்த வளர்ச்சி, எஜுகேஷனல் மேப்பில் அப்படி நீங்க ஒரு கிராஃப், மேத்தமேட்டிக்ஸ்ல கிராஃபை போட்டீங்கன்னா அந்த கிராஃப் இருக்குல்ல, உச்சம், எவரெஸ்ட் உச்சம். எப்படிப்பட்ட மாணவர்களை இன்றைக்கு அவர்கள் டாக்டர் கே பத்மநாபன் அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், டென்சின் ஹில்லரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவரெஸ்ட்ல கிளைம் பண்ணதுல தோத்து போயிட்டான். கீழே வர்றான். கீழே வந்தவொடனே எவரெஸ்ட்டை பார்த்து சொல்றான், நீ வளர மாட்ட, you won't grow. நீ வளர முடியாது, நான் வளருவேன், நான் வளர்ந்து வந்து ஒன்னா நான் பிடிப்பேன், சிகரத்தை அடைவேன்னா. அப்படிப்பட்ட ஒரு மாணவர் சமூகத்தை டாக்டர் பத்மநாபன் அவர்கள் உருவாக்கினார். இந்த 10 year ஹிஸ்டரி இருக்குல்ல, இந்த 10 years of history, பல யூனிவர்சிட்டி, உலக அளவில் பல யூனிவர்சிட்டியினுடைய ஆராய்ச்சி துறைகளை துருவி துருவி மணிக்கணக்காக ஜெமினிலும் ஏஐ தொழில்நுட்பத்திலும் கூகுளிலும் நான் கண்டெடுத்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்னவென்றால், பயனியர் குமாரசாமியினுடைய 10 years of the academic excellence and educational eminence is unparalleled in the history, in the world history என்று நான் சொல்லுவேன். 1976 ரிசல்ட் வருது. தந்தி பேப்பர்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, ஹிந்து பேப்பர்ல, தினமலர் பேப்பர்ல செய்தி வருது. 48 students of Pioneer Kumaraswamy College have been selected to MBBS studies in Government of Tamil Nadu. அதிர்ந்து வரான். across Tamil Nadu, a single college can it contribute to this level of medical education in India. That is what Dr. K. Padmanabhan, that is what he is. 1974
1978 5 year பீரியட்ல பிள்ளைகளே உங்க பிரிட்டிசஸ் முன்னால இதே தளத்துல நடந்தவங்க, முன்னால இதே வகுப்புல நடந்த உங்களோட படிச்சவங்க, முன்னால உங்களுடைய இந்த அருமையான ஆசிரியர்களுடைய உற்ற தோழர்களுடைய மடியில் இருந்து கொண்டு அமுதம் குடித்த அன்பு பிள்ளைகள்ல இன்னைக்கு சர்வதேச அளவில் பிரகாசிக்கின்றாங்க. நான் செல்லக்கூடிய தளங்களிலே மருத்துவக் கல்லூரிகளில் டீனை பார்க்கிறேன், கல்லூரி முதல்வர்களை பார்க்கிறேன், யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸை பார்க்கிறேன், மிகப்பெரிய பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்களை சந்திக்கும் போது நான் சொன்னேன், do you remember I was an old student of Pioneer குமாரசாமி கல்லூரி. குளோபலி காம்படிட்டிவ் மாணவர்களை உருவாக்கியது இந்த தளம். டாக்டர் கே பத்மநாபன் அவர்கள் அவங்க சிண்டிகேட்ல போறாங்க. இங்க ஒரு அற்புதம் நடந்து, யாரும் கோச்சு கூடாது. சில சமயங்களில் ஸ்கிராச் பண்ணும்போது தான் வக்கல் எடுத்து தீயில போட்டா பேர்ன் ஆயிரம் பார்த்துருங்க. கோல்டு காயினை டாஸ் பண்ணுங்க, அது டாசில் பண்ணும். டாக்டர் பத்மநாபன் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் தோஸ் மென் இஸ் born with the steel. அவங்களுடைய வலியும் ரணத்தையும் சொன்னாங்க. அந்த இளம் தொழிலதிபருடைய வலியும் ரணத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், 100% ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இஸ் லைஃப் இஸ் அ கொலோசல் சக்சஸ். எனக்கு இன்றைக்கு காலேஜில் அவர் காட் த காலேஜ் பேக் இப்படி வர்றாங்க, இந்த பேப்பரை கையில் வச்சுருக்காங்க. மை குட் ஃப்ரெண்ட்ஸ் மே ரிமெம்பர் 25 years பேக். காலேஜுக்குள்ள கம்பீரமாக மீண்டும் தலைந்து நிற்கிறார். இட்ஸ் an ordinary person. மலைகள் என்றாலும் மனம் கொலையாத ஒரு மாவீரன். கொடுப்பதிலே தான் அவர் சோறு கண்டார். சாயந்தரம் காலையில் அவர் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணார் தெரியுமா? ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் கொஞ்சம் பேர் அவங்களை அடிக்கடி பார்க்க போவோம். காலேஜு, மில்லு, தோட்டங்கள், குமார் மெடிக்கல்ஸ் அண்ட் வாட் நாட் எல்லா பிஸ்னஸையும் பார்த்துருப்பாங்க. வெள்ளை வேஷ்டி எடுத்திருப்பாங்க, பனியன் போட்டிருப்பாங்க, தலையில் திருநீர் வச்சுருப்பாங்க, கண்ணாடி வச்சுருப்பாங்க, பெரிய ஸ்பெக்டக்கிள். எளிமையின் உருவம். நாங்களும் பெரியவர்களும், நான் சின்ன பையன் எப்போ 21-22 வயசு, இட்ஸ் வெரி யங் ஃபெலோ. போனால் அம்மா அந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அம்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, வீட்டில் பக்தி பாடல் இருக்கும், தலையில் அழகான திருநீர் அணிஞ்சிருப்பாங்க. வாங்க உட்காருங்க. How that is possible? இத்தனை 2000க்கு மேற்பட்ட ஊழியர்கள், இத்தனை பிசினஸ் இன்ட்ரெஸ்ட், it has never disturbed him. He is a perfect example for the entrepreneurship across the world. பைனியர் காலேஜோட நிறுத்தலைங்க, பைனியர் காலேஜில் நிறுத்தலை. இதை பற்றி பைனியர் காலேஜுடைய 10 ஆண்டை பற்றி பேசுறதுக்கே 3 நாட்கள் ஆகும். அதோட நிறுத்திடுறேன். அதில் வாரிசுகள் வர ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸாக 4 தலைமுறை டாக்டர்களையும் என்ஜினியர்களையும் பிதாமகர்களையும் உருவாக்கிய இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் டாக்டர் கே பத்மநாபன் அவர்களுடைய ஞாபகம் அப்படி ஒன்றும் சாதாரணமாக போய்விட முடியாது. இட் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட், இட் ஹேஸ் டு பி வெல் டாக்குமெண்டட். 2 அவர்கிட்ட ரொம்ப பிரமாதமான ஒரு பண்பு என்னன்னா, எளியவனா இருந்தால் கூட போதும், ஒரு சாமானியனா இருந்தாலும் போதும். எனக்கே பர்சனலாக நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஐயாவும் அம்மாவையும் பொறுத்தவரை இல்லை, அந்த கைண்ட்னஸ் இருக்குல்ல, கைண்ட்னஸை மட்டும் தான் சொல்லுவோம். கைண்ட்னஸ் இஸ் the only language where the deaf can hear. அம்மா எல்லாம் கருணையினுடைய வடிவம். அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க, பொறுமையாக உட்கார்ந்துருப்பாங்க, நிதானமாக உட்கார்ந்துருப்பாங்க. யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்தார்கள். ஒரு ஆள் ஒரு ounce of I am a standing example, living example for that. யாராவது ஒருத்தர் ஒரு கப் ஆஃப் வாட்டர், யாராவது ஒரு கப் ஆஃப் வாட்டர், டாக்டர் கே பத்மநாபனுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கப் ஆஃப் வாட்டர் வழங்கப்பட்டால் they will never forget. அவங்க மறந்ததே கிடையாது. they will receive back. அன்பானவங்க, நன்றிக்கு இலக்கணம் என்று ஒரு தடவை சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, சுரேந்திரன் சார் எனக்கு அண்ணே, எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளைகள் கிடையாது, ஆனால் எங்கள் அண்ணே மார்சல் நேசமணி என் கையை பிடிச்சி சொன்னார், பாதியம்மா
பயப்படாத. நான் மார்ஷல், மூத்த வழக்கறிஞர், நாகமால் மில்ஸ். இட் பிலாங்ஸ் டு யூ. Those words 30 வருடத்துக்கு முன்னால பேசின those words are still ringing in my ears. நாகமால் மின்னுடைய டைரக்டரா டாக்டர் பொறுப்பேற்கிறாங்க. போராட்டங்கள், வழக்குகள் எல்லாம் tempest, all tempest, they were tempest only in the what you call in the teacup. It never disturbed him. அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய யான் இருக்குல்ல, மார்க்கெட் ரெடி. It was exported to Bangladesh. ரெடி மார்க்கெட் எவ்ரிவேர். டாக்டர் அக்ரிகல்ச்சர்ல பிரமாதமான ஆர்வம் உண்டு. இந்த சீட்லெஸ் கிரேப் பண்ணி இப்ப விற்கிறாங்கல்ல, மேட்ச்லெஸ்ப்பா. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்களோ தெரியாது. மேட்ச்லெஸ் பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய திராட்சை பழம் மகாராஷ்டிராவில் போய் ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மண்ணில் நட்டு அதனுடைய விளைச்சலை கொடுத்து இதுல வாட்டிகால் ரீட்டைல் ஆகும் நண்பர்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஹிமைடின் ஆப்பிள், ஹிமோப்ரசந்து என்னென்ன இல்லாம சந்தூரான அது இது ஆல்போன்ஸ் அப்படி எல்லாம் வருது. அவங்க ஒரு இதை ப்ரீட் பண்ணாங்க, ஹிமைடின் ஆப்பிள்னு சொல்லி. ஐ எக்ரி வித் மூத்த வழக்கறிஞர். அவங்க சிம்பிளா சொல்லி விட்டாங்க. அவருக்கும் சரி, அவருடைய மகனுக்கும் சரி, என்ஜினியருக்கும் சரி. நான் இருக்கும்போது எனக்கு என்னென்னா, பசங்க சிலவங்களை ஏதாவது சேட்டை பண்ணான்னு அங்கே எங்கே என்ன இருந்தால் தெரியும் சார், ஒரு மாங்குளை வெட்டணும்னா உங்களுடைய பர்மிஷன் வாங்கணும். அது சாதாரண பர்மிஷன் இல்லை, ஸ்டாட்யூட்டரி பர்மிஷன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கூட அப்படி ஈஸியாக வாங்கிடலாம், அவங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. பயனியர் காலேஜை மட்டும் திறங்கலை. He was the founder president of Vivekananda College. He was the founder president of Lakshmipuram Arts College. As an ex officio of those days of the இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான குளித்தர தேவி குமாரி காலேஜினுடைய எக்ஸ் அஃபிஷியோ பிரசிடென்ட் ஆஃப் த காலேஜ். கல்லூரியில் வர்றாரு, யூனிவர்சிட்டிக்கு மூவ் பண்றாரு. 4 வருஷம் மெம்பர் சிண்டிகேட், 4 முக்கியமான வைஸ் சான்சலர்ஸோட அவர் ஒர்க் பண்றாரு. ஒன்று திரு தோப்போ மீனாட்சி. The second one is Dr. Muva, an eminent Tamil scholar. He is hailed in India's diaspora across the world. அடுத்தது டாக்டர் B.C. Kalansamy. Then Dr. S.C. Sati, Shitty Babu. இந்த 4 வைஸ் சான்சலர்ஸ்களும் அன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஐயா இருக்காங்க. டாப் மோஸ்ட் மரியாதை கொடுத்தது டாக்டர் கே பத்மநாதன் அவர்களுக்கு. அவர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியினுடைய மெம்பர் சிண்டிகேட்டாக 4 டேர்ம் 12 இயர்ஸ் ஒர்க் பண்ண பீரியட்ல தான் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைத்தது. ஃபினான்ஷியல் மோட வரும். ஒவ்வொரு வருஷமும் டாக்டர் ஐயாட்ட பட்ஜெட்டை கொடுத்துருவாங்க. யூ ப்ரிப்பேர் த பட்ஜெட், யூ பிரசன்ட் இட், மேக் இட், ஆப்டிமைஸ் இட், பிரேக் ஈவன் இட், டாக்டர் will produce a surplus. That is Dr. பத்மநாபன். ஆகவே இந்த மாமேதை உருவாக்கிய இந்த கல்லூரியிலே இன்றைக்கு தலைவராக வீற்றிருக்கக்கூடிய, செயலாளராக வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்ஜினியர் குமாரசாமி அவர்களோடு நேற்றைக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு கொஞ்சம் பேசினேன். அவங்ககிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 1980 ஸ்டாக்னேட் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஸ்டாக்னேஷனுடைய அடையாளமா? இல்லை, ஒரு காலமும் கிடையாது. நீங்கள் வளர்றீங்க. You may not be conscious of what you are growing. உங்கள் விஷனுக்கும் மிஷனுக்கும் தக்கபடி வளர்றீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் வளர்றீங்க. காலேஜில் வரும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது. 35 ஆண்டு காலம் இந்த கல்லூரியினுடைய சுவாசம், இந்த கல்லூரியினுடைய மூச்சு என்னுடைய சுவாசமாக இருந்தது. அதை பார்க்கும்போது இன்னைக்கு ரம்யமாக இருக்கிறது. சார், ஐ ஹவ் ஒன்லி ஒன் திங் டு சே பிஃபோர் ஐ எம் இன்ட்ரடியூசிங் ஸ்பீக்கர் அப்பாவு. வருணன் விக்ரம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். 3 மேடையில் இருக்கக்கூடிய 3 பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். விக்ரம் இஸ் நாட் ஹியர், வருண் இஸ் நாட் ஹியர், விக்ரம் இஸ் ஹியர். அனதர் ஒன் இஸ் சேர்மன் இருக்காரு. ஐ எம் சாரி, உங்கள் ப்ரெசன்ஸை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஒரு மினிட் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும். நீங்கள் யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் ஃபாதர். ஒரு ஆள் அனுஷன் ரப்பர், வருண் குமாரசாமி அனுஷன் ரப்பர் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் மேக்னெட்டு. தம்பி பயனியர் IAS அகாடமி 2 விங்க கையில் எடுத்திருக்காங்க.
போக வேண்டிய தீரம் மைல்ஸ் டு கோ. மைல்ஸ், ராபர்ட் ஃப்ரோஸ்ட் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு கோ மைல்ஸ் டு கோ. ஆனால் உங்கள் 4 பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சார் சொன்ன உடனே ஏதாவது கம்பேரபிள்ஸ் இருக்கான்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தேன். அப்போ தான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் அனதர் ஸ்டோரி படித்தேன். அந்த ஸ்டோரி இஸ் ஆல்சோ எ ரியல் ஸ்டோரி. வேர்ல்டில் உள்ள ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு பார்க்கும்போது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஆரிஜினை நான் பார்க்குறேன். ஒரு தாய் தந்தையருக்கு ஒரே மகன் லீலாண்ட் ஸ்டான்ஃபோர்ட், ஒரே மகன். 15 வயசு, அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பற்றி சொல்கிறேன். 15 வயசுல செத்து போயிறான். தாய் தந்தையருக்கு என்ன செய்யணும் தெரியல. மாமனார் பேரை, பயணியர் பேரை திருநிலைப்படுத்தினாரு. டாக்டர் கே பத்மநாபன் காலேஜ் ஆரம்பிச்சார். என்னைக்கு நிற்கும்? கார் உள்ளளவும், பார் உள்ளளவும், கடல் உள்ளளவும் நிற்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே பிள்ளை, ஒரே மகள், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் உங்களை பொறுத்தவரையில். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய ஞாபகமாக ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்த சொத்தையும் இருக்காங்க. கப்பல் ஆஃப் இயர்ஸில் லீலாண்ட் ஸ்டான்ஃபோர்டு இறந்து போயிறார். வீடோ இஷ்யூஸ் இல்லை, பின்னால் பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. 8500 ஏக்கர் இடம், ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி. அதே நேரத்தில் அமெரிக்காவில் கடுமையான பொருளாதார மந்த நிலை, கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் த 1930s. இவ்வளவு எதிர்த்து போராடி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை உலகின் டாப் யூனிவர்சிட்டியாக ஒரு விடோ ஜேன் ஸ்டான்ஃபோர்டால் உருவாக்க முடியாது என்றால், சார் உங்கள் வேவ் லெங்க்த்துக்கு ஐ ஹவ் க்ளோஸ்லி வாட்ச்டு. முன்னால் நீங்கள் ரொம்ப சிரிப்பீங்க. உங்கள் சிரிப்பில் சாரோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும். சிரிச்சா அவங்களுக்கு கன்னத்தில் குழி விழும். ஐ ஹவ் என்ஜாய்ட் இட். யூ கேன், யூ வில் டூ. டாக்டர் இந்த நூற்றாண்டு முடிகிறதுக்கு முன்னால், இந்த நூற்றாண்டு ஃபைனல் ஃபங்க்ஷனுக்கு முன்னால் உங்கள் அப்பா இதை பண்ணாங்க. யூ ஆர் ரைட். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தந்தை மகனுக்கு காட்டி அவை எத்து முந்திருப்ப செயல்னு சொன்னீங்க, அப்படி தானே? மகன் தந்தைக்கு ஒன்று திரும்ப பண்ணணும்ல மேடம்? அப்பா பண்ணிட்டாங்க, முதன்மையை வச்சுருக்காங்க. இந்தியா தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் ஒன்றால மகனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மகன் தந்தைக்கு ஒரு உதவி ஆற்றணும், அவர் தானே? மகன் தந்தை காற்றும் உதவி அவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல். இந்த வள்ளுவரத்துடைய விட்டுக்கிட்டு இந்த சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லாமல் போயிட்டுனா நீங்கள் என்னை தண்டிச்சிருவீங்க. மாண்புமிகு அப்பா அவர்கள், நான் முதல்ல தவறாக சொல்லிட்டேன். அவரை தெரியாதவர்கள் சூரியனை தெரியாதவர்கள் என்று சொன்னேன். இந்தியாவில் அவரை தெரியாதவர்கள் சூரியனை தெரியாதவர்கள். ஹிமாச்சல் பிரதேசத்தில் சிம்லாவில் இந்தியாவினுடைய சபாநாயகர் மாநாடு இருக்கிறது. அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக அவருடைய செய்தி தான். பாராளுமன்ற ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது? கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேஸ்வரா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம்முயிர் வளர்த்த வண்ண அமுது இது, தேசம் இது, பயிர் இது, சுதந்திர பயிர் இது, இதை கருக திருவிழம் உண்டோ என்று கேட்ட பாரதி புலவனுடைய கால சத்தத்திற்கு ஏற்ப ஜனநாயக பாராளுமன்றத்துக்கு குரல் கொடுக்கிறாரு. போகும்போதே மீடியாக்காரன் அவர் பின்னால தான் போவோம் நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், ஆல் தீஸ் மேகசைன்ஸ் எல்லாருமே டைம், இந்த மாதிரி எல்லா பத்திரிகையும் பின்னால தான் போடுவாருங்க. கனடாவில் சர்வதேச பாராளுமன்ற ஜனநாயக கூட்டம் அங்கே நடைபெறுகிறது. அவர் பேசுகிறாரு, அடுத்த நாள் உலக செய்தி. இது எதனால் முடியுது தெரியுமா? ஒரு சாமானிய ஆசிரியர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி ஆட்களாலும் எல்லாராலையும் மத மாச்சரியங்கள், எல்லா விதமான கட்சி மாச்சரியங்கள், கொள்கை மாச்சரியங்கள் இருந்தாலும் எனக்கு தெரியும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒரு வழியில் அல்லது ஒரு வழியிலே சபாநாயகர் அவருடைய உதவியை பெற்றிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். 996 எலெக்ஷன், வாத்தியாராக இருக்கும்போதே எலெக்ஷன் ஒர்க்கு தான், மக்கள் பணி தான்.
நான் ஒரு வீட்டில் நான் ஒரு சின்ன மாடியில், நான் குறைவாக தான் சொல்ல போகிறேன்னாச்சு, நான் காலத்தின் அருமையை கருதுனேன். கடிகாரத்தினுடைய முள் இருக்கிறது அல்லவா, அது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பிரசிடென்ட் சார் உங்களை இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர நிகழ்வுக்கு உங்களை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நான் அதுக்கு நியாயம் செய்ய வேண்டாம் தலைவர் சார். ஐ ரைட் சார்? மேடம் 2 வார்த்தை நான் சொல்லலாம் இல்லை மேடம்? கண்டிப்பாக மேடம் சந்தோஷமாக சொல்லிட்டாங்கன்னா போதும். புரியுது போது சார்? அந்த ஸ்கூல் ஆப்பிள் ஆஃப் ரைஸ். The school is an apple of rice. This is not an occasion for elaborating it. 1996 அவர் எலெக்ஷன் ஒர்க்கு நடக்கு ராதாபுரம் தொகுதி. இது நான் சொல்லி ஆகணும். நான் பக்கத்தில் இருக்கேன், என்னை பிடிச்சி வச்சுருக்கு, பக்கத்தில் இருக்கிறேன். மொத்தம் 3 பேர் தான். ராதாபுரம் தொகுதி தெக்கொள்ளியூர் பக்கத்தில் காக்கரன்னு ஒரு ஊர். கடற்கரை கிராமமாகிய கூட்டப்புலியிலிருந்து பெரியதாழ வர என்னுடைய ஆன்மாவின் குரல் உனக்கு கேட்கின்றது. 4 பக்கம் 4 திசைகளையும் பரம்பி அடிக்குது. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி இருந்தால் தானே குடிக்க முடியும். ஒதுங்கிறதுக்கு நிலக்கடல் கிடையாது. ராதாபுரத்தில் குடிக்க தண்ணி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது. நைட்டில் போனால் இருட்டு, நைட்டில் போனால் ஒரே இருட்டு. இதுதான் ராதாபுரம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தனி ஒரு மனிதன் 933 4 ஃபேக்டர் சொல்லி முடிச்சிடும். 933 கோடி முதலீட்டுல தாமிரபரணி ஆறு, கருமயனி ஆறு, நம்பியார் நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கடல்ல வீணாக கொட்டி வெள்ளம் ஏற்பட்டு மக்களை அழிக்கக்கூடிய அந்த உபரி தண்ணீரை யாருடைய கண்ணிலும் படாத அந்த விஷயத்தை எடுத்து இதை டைவர்ட் பண்ணி இதற்கு ஒரு திட்டம் அமைத்து திட்ட அறிக்கையை தானே தயாரித்து கவர்மெண்ட்ல ஃபங்க்ஷன் பர்மிஷன் வாங்கி போட்டாச்சு. திட்டம் கிளப்பில் போடப்படுகிறது. இஸ் நாட் அன் அட்வொகேட், இஸ் நாட் எ கவுன்சில், இஸ் நாட் எ லீகல் எக்ஸ்பர்ட். கோர்ட்ல வாதாடு, ஹைகோர்ட்ல வாதாடுறாரு. அட்வொகேட் வேண்டாம், மக்கள் பிரச்சனைக்காக அப்பா வந்திருக்கிறேன் பாருங்க சொல்றாங்க. இன்னைக்கு கோர்ட்ல போராடி வெற்றி பெற்று 933 கோடியில இந்த திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. 15,000 ஏக்கர் நிலம் பாச வசதி பெறுகிறது. ஐயா பாசனத்துக்கு தண்ணி கிடைச்சாச்சு. ஐயா பாசனத்துக்கு தண்ணி கிடைச்சாச்சு, கை கால் கழுவுறதுக்கு தண்ணி கிடைச்சாச்சு. ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி நாங்க எங்க ஐயா போவோம்? ஸ்டோரி லாங் ஸ்டோரி, கடைசியில் உள்ளதை மட்டும் முடிச்சிடுறேன். அப்போ ராதாபுரம் நெல்லை மாவட்டத்தில் ஊராட்சி அத்தனை பேருக்கும் 605 கோடி ரூபாய் செலவுல குடிநீர், தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் 70% முடிஞ்சாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கிடைக்கும். அடுத்த திட்டத்தை பாருங்க, அடுத்த அற்புதமான ஒரு திட்டத்தை பாருங்க. அடுத்தது 405 கோடி ரூபாய் செலவில் வானம் பார்த்த பூமி, களக்காடு, திசையவள, பனகுடி, ராதாபுரம் ஆகிய 4 திசைவிளை ஆகிய 4 பேர், அது உட்பட 7 பேரூராட்சிகளுக்கு குடிநீர் தண்ணி திட்ட பணிகள் 70% முடிஞ்சாச்சு. வள்ளியூர்ல ஒருத்தன் அடிபட்டுட்டான்னா நாகர்கோவில் வரக்கூடிய சமயத்தில் கோல்டன் ஹவர்ஸ் வில் பி லாஸ்ட். அதனால அந்த மீட்டிங்ல நான் மாசு அவர்கள், மாண்புமிகு மாசு அவர்கள் இருந்தாங்க, அதுல இருந்தாங்க. மேடையிலே மாசு அனௌன்ஸ் பண்ணான். ஜஸ்ட் 1 year back I was with him. 1 year back மாசுட்ட கேட்கிறாரு, வள்ளியூரை தலைமை இடமாக கொண்டு ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் சொல்றாரு. அவர் எஸ்ன்னு சொல்றாரு. நிறைய கோரிக்கைகள் அத்தனை நிறைவேறிட்டு சொல்லதற்கு டைம் இல்லை. 33 கோடியிலே வேலை நடந்துட்டு இருக்கு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தீங்க, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். பனகுடியில வீடு இல்லாத குடும்பங்கள் 464 அடுக்குமாடி குடியிருப்புகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. வள்ளியூர்ல 504 அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏழை எளியவர்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? டாக்டருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். டாக்டர் அவர்களோடு மார்ஷல் நேசமணி இருந்தார்.
என்னுடைய ஞான தந்தை ஏ சுவாமிதாஸ் இருந்தார். மார்ஷல் நேசுமணி அவர்களோடு என்னுடைய மகன் வில்சன் அப்பலோஸ் இருந்தார். திருவட்டாரில் அன்றைக்கு முடிசூடா மன்னனா இருந்த ஜே ஜேம்ஸ் இருந்தாங்க. கடம்பூர் ஜனார்தனம் இருந்தார், அவர் எக்ஸ்எம்பி, அப்போ ஸ்டேட் மினிஸ்டரா கூட சென்ட்ரல் மினிஸ்டரா மாறினார். திரு ஜி கே மூப்பனா இருந்தார், காமராஜ் இருந்தார், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. டாக்டருடைய ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர், அந்த டிசம்பர் ஆஃப் ஹிஸ் கரியர்ல அவர் ரசித்த அப்பா கெட்டிக்காரன்னு சொல்றார், ஒருமையில சொல்றார். அண்ணாச்சி டாக்டர் சொன்னது சொல்றேன் அண்ணாச்சி, அப்பாவை கெட்டிக்காரன். அவருக்கு தைரியம் உள்ளவன்னு தான் பிடிக்கும். என்ன திட்டுவார். கடைசி நாட்கள் அவங்களோட நிறைய டைம் சொல்ல, டேய் நீ பயப்படாதடா, இட் மீன்ஸ் சொல்வார், அவன் மாவீரன்டா, மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாவீரன்டான்னு சொல்லுவாங்க. நான் அம்மாவும் ஐயாவும் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், அதில் பயணியர் குடும்பத்துக்கா இது நமக்கு ஒரு பெரிய கடமைடு, உடனே பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதன் விளைவாக வந்ததுதான் பயணியர் பள்ளி. காலேஜை பற்றி சொல்லியான், அன்பு பிள்ளைகளே காலேஜ் இருக்கும் 5 பேர். அந்த 5 டீச்சர்ஸையும் பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே ஐ வெப்ட் டுடே. எனக்கு வரும்போது பேசுறதுக்கே எனக்கு நடுக்கமாக இருந்தது. மேடையில் எங்கள் அம்மா என்ன பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காங்க. ஐ எம் அவேர் ஆஃப் த ஃபேக்ட், ஒவ்வொரு பிரெத்தும் ஐ எம் அவேர் தட் இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அவங்களை பார்க்கும்போது எனக்கு மேடைக்கு வரும்போதே கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது. என் முன்னாலே உட்காந்துங்க, பேர் சொல்ல விரும்பலை. எதிர்காலம் சூன்யமாகி போன நேரம். 4 பேராசிரியர்கள், ஒரு தம்பி, அவன் என்ன பார்த்தோன்னு கெட்டி பிடிச்சி அழுதுட்டான். அன்னைக்கு நான் அவங்கள பார்க்கும்போது சொன்னேன், சார்ட்ட கேட்டேன், சார் என்ன செய்கிறது, வழக்கு போடுவோமா, அதை விட ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அப்பாவும் என்ற ஒரு வழி இருக்குன்னாரு. என்னை அனுப்பினார். அந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டது, அந்த ஆசிரியர் இல்லாத பணியாளருக்கும் பணி நியமனம் செய்யப்பட்டது. சார், இந்த குடும்பத்தோடு நீங்கள் நிறைவாக இருந்து அவர்களுக்கு வழி நடத்தணும். அரசியல்வாதி அல்ல, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் வேண்டுகோள் சிலவற்றை வைக்கின்றேன். நீங்கள் இருந்த மேடைகள்லாம் முதலமைச்சருக்கே நீங்கள் சபாநாயகர் இருக்கையில் இருந்து கொண்டே சில விஷயங்களை அப்படியே நாசுக்காக செய்து முடிக்கக்கூடியவங்க நீங்கள். இந்த டாக்டர் கே பத்மநாபன் அவர்களுக்கு முதல்ல மார்ஷல் நேசமணி அண்டு பயணியர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டிய நாயகர், நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகர் அவர்கள் சிறப்பு தபால் உரைக்கப்பட்டது. ஏதாவது ஒரு வழியிலே 1000 வழிகள் உங்களுக்கு உண்டு. மத்திய மாநில அரசுகளுடைய அங்கீகாரம் டாக்டர் பத்மநாபன் அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதுவும் ஒரு காலக்கெடுவை நான் நிர்ணயிக்கின்றேன். நீங்கள் தான் காலக்கெடுவிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் டைம் கொடுக்கக்கூடியவங்க. சுரேந்திரன் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டேன்னு அது தெரியும். உங்களை விட்டு நான் தூரமாகவே இருக்கிறேன், இந்த சூரியனை விட்டு. அதுவும் இந்த இயர் எண்டுக்குள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஃபைனலாக டைம் நிறைய எடுத்துட்டேன். ஃபைனலாக ஒரே ஒரு சென்டென்ஸ். இந்த ஒரு ட்ரீ இருக்கு பாருங்க, இந்த ஒரு ட்ரீ, இந்த ஒரு மரம் இருக்கு பாருங்க, இட் கேன் கிரியேட் எ ஃபாரஸ்ட். ஒன் ட்ரீ கேன் கிரியேட் எ ஃபாரஸ்ட். One smile can regenerate the situation. ட்ரம்ப் சொல்றாரு ceasefire. One word can stop the war. One star in the dark sky can navigate the ship in the sea. One life can make the difference. One man can change the world. That one man is Dr. K. Padmanabhan. That one man is Honorable Speaker Appavu. That one man is Engineer Mr. P. Kumarasamy. Be that one man today. God bless you all.